ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மீன் குழம்பு தான் பண்ண போகிறோம். நல்லா பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளி எடுத்து ஊற வச்சுக்கிட்டு அந்த புளி கரைச்சலில் 2 தக்காளி போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூனு, அரை ஸ்பூன் தனியாத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி, சால்ட்டு எல்லாம் போட்டு பிசைஞ்சு வச்சுக்கணும். கடாயில் நல்லா எண்ணெய் தாராளமாக விட்டு கடுகு வெந்தயம் போட்டு பொரிஞ்சதும் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் பூண்டு, உரிச்ச பூண்டு, பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து வதக்கணும். பூண்டு வதங்கினதும் இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லாவே வதங்கணும். கண்ணாடி பதம்லாம் தாண்டி கொஞ்சம் நல்லா சுருங்க வதங்கணும். நம்ம ஊர்லலாம் வடகம்லாம் செய்வாங்க பார்த்திங்களா? நல்லா வெங்காயத்தை காய வச்சு அதை பொரிச்சாலே அந்த மனம் ரொம்ப நல்லாயிருக்கும். வடகம் போட்டு மீன் குழம்பு நிறைய பேர் வச்சுருப்பீங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு டேஸ்ட் வேணும்னா வெங்காயம் நல்லா வதங்கணும். ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு தக்காளி, ஏன்னா நம்ம புளி கரைச்சலில் ஆல்ரெடி 2 சின்ன தக்காளி பிசைஞ்சிருக்கோம். ஸோ இதில் ஒரு தக்காளி போட்டு உப்பும் போட்டு நம்ம கொஞ்சம் நேரம் மூடி வச்சோன்னா தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா சாஃப்டாக வதங்கிடும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெயும் நல்லா பிரியுது. இப்போ நம்ம இந்த புளி கரைச்சல் எடுத்து இதில் கொட்டுறதுக்கு சரியான பதம். இந்த புளி கரைச்சல்லையே நம்ம எல்லாமே சேர்த்துருக்கோம். மிளகாத்தூள், உப்பு, மஞ்சப்பொடி, தனியா பொடி 1/2 ஸ்பூன் எல்லாமே சேர்த்துருக்கோம். இந்த குழம்பு கொதிக்கும் பொழுதே நமக்கு நல்ல மனம் வரும். நம்ம வெறும் குழம்பு கூட நிறைய பேர் பிசைஞ்சு சாப்பிடுவாங்க இல்லையா? அதுக்கு இது சரியான பதம். மீன் போடுறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் குட்டி பையன் சாப்பிட மாட்டார். அவருக்கு நாங்கள் குழம்பு இந்த இதில் எடுத்து வச்சுருவோம். எடுத்துட்டு இப்போ மீன் போட்ட வேண்டியதுதான். மீன் ஜென்ரலாகவே ஒரு 5 நிமிஷம் ஆவிலே நல்லா வெந்துடும். அதனால் குழம்பு நமக்கு எந்த அளவுக்கு சுண்டணுமோ அதை மீன் போடுறதுக்கு முன்னாடியே நம்ம நல்லா சுண்ட வச்சிடணும். தண்ணியாக இருக்கும் பொழுது நீங்கள் மீன் போட்டிங்கன்னா மீன் குழம்பு தண்ணியாக இருக்கும். மீன் குழம்பு கொஞ்சம் சுண்டி வச்சா தான் டேஸ்ட்டாக இருக்கும் எங்களுக்கு. பட்டு டேஸ்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி பிடிக்குமோ நீங்கள் அப்படி பண்ணுங்கள். பட் தண்ணியாக இருக்கும்போது போட்டிங்கன்னா மீன் போட்டதுமே குழம்பு கொஞ்சம் நீர்த்துரும். ஸோ அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மீன் போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஆனது பார்த்தா இந்த ஆவிலேயே நல்லா வெந்துருச்சு. ஃபிஷ் நல்லா வெந்துருச்சு, உடையுது. ஸோ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் செமையாக இருக்குது. ரொம்ப நாள் கழித்து மீன் குழம்பு சாப்பிட்றதால மீன் குழம்புல உப்பு, காரம், புளிப்புலாம் பர்ஃபெக்டாக இருக்கணும். வாங்க சூடாக மீன் குழம்பு சாப்பிட்லாம். டேக் கேர், பாய்.